ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போது கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரில. சுண்டல் தான் டெய்லி சாப்பிட்றோமே. சரி, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணோம்னா டீயோட இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொண்டக்கடலையை அப்படியே நல்லா வடிச்சிட்டு துணியில் போட்டு உணர்த்திட்டு எண்ணெயில் பொரித்தேன். பொரித்து வெடிக்கும். அதனால் மூடிடுங்க. ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு மூடிடுங்க, இல்லாட்டி வெடிக்கும். அப்புறமேல கொஞ்ச நாள் மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அதை பொரிச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் பொரித்து அதில் போட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு விடுகதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த போன வீடியோவில் வந்து நான் கேட்ட விடுகதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். போன விடுகதை வந்து பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் கேட்டிருந்தேன். வெள்ளை முத்துக்கள் அது என்னென்னு, அது வந்து வெண்டைக்காய் விடையும் சொல்லிட்டேன் நான். இந்த வீடியோவில் வந்து ஒரு விடுகதை கேட்குறேன். அது வந்து செய்தி வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே, அது என்ன? நீங்கள் சொல்லுங்கள். அது கமெண்டில் தெரிஞ்சதுன்னா. தெரியலன்னு நான் அடுத்த வீடியோவில் நான் இந்த விடுகதைக்கு விடை சொல்கிறேன். அப்புறம் எல்லோரும் இந்த வாரம் இன்றைக்கி வந்து கல்யாண நாள் காணும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிறந்த நாள் காணும் குழந்தைகள், தாய் தந்தையர், தாத்தா பாட்டி, சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸு கொண்டக்கடலையில் நம்ம எல்லாமே செய்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து வடை செய்கிறோம், அடை சுடுறோம், சப்பாத்திக்கு வந்து சன்னா மசாலான்னு செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செய்வோம் தான் நான் செஞ்சேன். நல்லாயிருக்கு, சூப்பராக செஞ்சு பாருங்கள். அப்புறம் என்னோடய ஒரு வீடியோவில் வந்து நான் 2 விடுகதையுமே சொல்லிடுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டக்குள்ளேயோ இல்லை கதை சொல்லி தூங்க வைக்கக்குள்ளேயோ விடுகதையும் கேட்கலாம். அது ஒரு நல்லது தான். அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. சாப்பிட்றதும் ஒழுங்காக சாப்பிடுவாங்க. தூங்குறப்பையும் இந்த விடுகதை கேட்டுட்டு தூங்க வைக்கலாம். அதான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் 2 விடுகதை கேட்குறேன். 2 விடுகதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் பிடிச்சிருக்கு சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது இந்த விடுகதை சொல்லி நீங்கள் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிடலாம். நான் வந்து அப்படியே தட்டிலே கலக்கிட்டேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.